தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. டிவிகே அரசு முதல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல் பட்ஜெட் அப்படிங்கிறனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, அமைச்சர்கள், அதிகாரிகள், அந்த ஐஏஎஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு டிஸ்கஷன் முதல்ல முடிச்சிருந்தாங்க. இப்போது எல்லா அமைச்சர்களையும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டு வச்சு அந்த பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தீவிரமாக சிஎம் விஜய் தலைமையில் ஆலோசனை நடந்திருக்குது. ஒரு 3/4 மணி நேரம் அந்த அமைச்சர்களோட விஜய் உரையாடி இருக்கிறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் அமைச்சர்கள் என்ன திட்டங்கள் புதுசாக கொண்டு வர போகிறோம், தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை என்னெல்லாம் நிறைவேற்றலாம், அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 தலைப்பில் தேர்தல் வாக்குறுதிகள் டிவிகேல இருந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 3 தலைப்பில் உள்ள அந்த திட்டங்கள், ஒவ்வொரு திட்டங்களும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எப்படி நிறைவேற்ற போகிறோம், ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் தொடங்கின திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது, அந்த திட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம், இன்னும் சில திட்டங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க. அதாவது கூடுதலாக செயல்படுத்துறது, கூடுதல் இடங்கள் செயல்படுத்துறது. உதாரணமாக மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்தை 1000 ரூபாய் இருந்தது. இப்போ திமுகவும் அதிமுகவும் 2000 ரூபா மாற்றுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டிவிக்கே 2500 ரூபாயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த டிவிகே ஆட்சியில் அந்த ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட அந்த மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 2500 மாறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பட்ஜெட் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சரவையில் பேசியிருக்கிறாங்க. பேசி அந்த அமைச்சர்களுடைய ஒப்புதல், அமைச்சரவையினுடைய ஒப்புதலுக்கு அப்புறம் தான் பட்ஜெட் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதனால் எல்லா அமைச்சர்களும் அதில் சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணி அதை ஒப்புதல் பெறப்பட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் நிதியமைச்சர் மரியவில்சன் இருக்கிறார், அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவார். இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வேளாண் துறை அமைச்சர் அவரையும் அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அவங்களோடையும் சிஎம் விஜய் ஆலோசனை பண்ணதில் வேளாண்மை துறைக்கு அப்படின்னு சொல்லி தனியாக திமுக ஆட்சியிலேருந்து தனியாக ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பச்சை துண்டெல்லாம் போட்டு அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவார். அதே போல் இந்த ஆட்சியிலையும் டிவிகே ஆட்சியிலையும் வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அந்த வேளாண் துறையில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள், விவசாயிகளுக்கு ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஒரு சர்ச்சை இருந்துச்சு. முழுமையாக தள்ளுபடி பண்ணாமல் அந்த 50,000 வரைக்கும் 75,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டுறவு கடன்களில் சர்ச்சை வந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி என்னென்ன திட்டங்கள் வரப்போகுது, ஏற்கனவே முந்தின ஆட்சியில் செயல்படுத்தின திட்டங்கள், சில திட்டங்களை அனுப்பாட்டலாமா, புதிய திட்டங்களை அறிவிக்கலாமா அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு இந்த திட்டங்கள் அடிப்படையில் பட்ஜெட் தாக்கல் இருக்கும். இந்த பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரம் அல்லது இந்த ஜூலை கடைசியிலே கூட இருக்கும். இருந்து ஒவ்வொரு துறை வாரியாக மானிய கோரிக்கைகள் நடந்து அந்த மானிய கோரிக்கைகள் வைஸாக விவாதங்கள் நடக்கும். எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து விவாதித்து அந்த மானிய கோரிக்கைகளுக்கு அடிப்படையில் ஒப்புதல் தெரிவிப்பாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சரி இத்தனை கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிக்கோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த நிதி விடுவிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த ஃபண்டை அலோகேட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த நடைமுறை. இதுதான் விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இன்றைக்கி எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துக்காக தான் மெயினாக கூட்டப்பட்டதே கூட்டம். ஆனால் வெளியில் ரொம்ப பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, விஜய் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர்களை ஊழலற்ற ஆட்சி, தூய சக்தி அப்படிலாம் நம்ம பேசியிருக்கிறோம். இதுக்கு முன்னால் இருந்தவங்கள தூர்ந்த சக்திலாம் நம்ம பேசியிருக்கிறோம். அப்போது நம்ம அமைச்சர்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், லஞ்சம் ஊழலில் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே நடந்த அமைச்சரவை கூட்டத்திலே விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது 2வது அமைச்சரவை கூட்டம். இந்த கூட்டத்திலையும் அதை திரும்ப நினைவூட்டி எந்த அமைச்சர்கள் மேலே புகார் வந்தாலும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். அது நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் சரி, இந்த டிவிகே வெற்றிக்காக கடுமையாக உழைச்சிருந்தாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே நடந்த சில விஷயங்கள் நேஷ்னல் மீடியா அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா டிவிகே விஜய் பற்றி சிஎம் ஆனதுக்கப்புறம் அவருடைய ரீல்ஸ் நேஷனல் லெவலில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியிலேயே நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தை பாராட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலையுமே விஜய் அரசு இப்படிலாம் செய்து என்ன செஞ்சாலும் அது பாராட்டப்படக்கூடிய ஒரு ஹெட்லைனாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு ஊடகங்களில் இப்படி பாராட்டப்பட்டாலும் நேஷனல் மீடியாவில் இந்தியில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஆட்சிக்கு எதிரான செய்திகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அது காரணம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பழனியில் முருகன் கோயிலுக்கு சொந்தமான அந்த நிலத்தை திமுக ஆட்சியில் மீட்டாங்க.
ஒரு 60 வருஷமா 70 வருஷமா ஒருத்தர் கையில் இருந்த தனியார் கையில் இருந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் அதை கொண்டு வராங்க. ஆனால் இப்போ டிவி ஆட்சியில் அந்த 100 கோடி மதிப்பில் அந்த சொத்து வந்து ஒரு சப் ரெஜிஸ்டர் அவரை லீவ் போட சொல்லிட்டு இன்னொரு சப் ரெஜிஸ்டர் அங்கே வர வச்சு பத்திரப்பதிவு நடந்திருக்குது. இந்த பத்திரப்பதிவுக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஏன்னா ஒரு சொத்து விற்கிறாங்க அப்படின்னா அந்த வாங்குறவங்க யார், அவங்க எந்த கட்சி, அவங்களுக்கு சார்ந்தவங்க யார், அவங்களுடைய உறவினர்கள் யார், சாட்சி கையெழுத்தெல்லாம் போடுவாங்க. அப்போ அந்த சாட்சிகள் யார், இவங்களை லீவ் போட சொன்னது யார், அந்த பத்திரப்பதிவாளர் இங்கே வர சொன்னது யார் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா திண்டுக்கல் அந்த சார்பதிவாளர் அவர் லீவ் போட்டவங்க அந்த லேடி அவங்களையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இது வெறும் அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் நடந்ததா, இல்லை இதுக்கு பின்னால் அரசியல்வாதிகள் யார் இருக்கிறாங்க, இது வந்து மேல்மட்டம் வரைக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது பெருசாக வெளியே தெரியல. ஆனால் 100 கோடி அந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்து, அரசாங்க சொத்து அப்படிங்கிறது அது வந்து இந்து அமைப்புகளும் அதை கையில் எடுக்கிறவுடனே அது நேஷனல் லெவலில் பெரிய பிரச்சனையாக மாறிட்டு. அது மட்டும் இல்லாமல் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் செங்கல்பட்டில் அவர் வந்து அந்த 1.5 லட்சம் பணம் வாங்கினது அது வந்து லஞ்சம் இல்லை, கைமாத்து, கையூட்டு அப்படின்னு அதுக்கு நிறைய பேரெல்லாம் வச்சு அது சமாளித்து பார்த்தாங்க. ஆனால் முடியல. இப்போ அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க, டிவிகேலேருந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. அந்த கேஸ் நிற்குமா, எப்படி நடக்கும், அரசாங்கம் எப்படி அதை கேஸை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் அந்த அவருடைய அந்த வீடியோ அப்படின்னு வந்ததுனாலே அந்த வீடியோ வந்து நேஷனல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவில் போயிருச்சு. இது மட்டும் இல்லாமல் சில அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய உறவினர்கள் தலையீடு இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்குது. ஒரு பெண் அமைச்சர் அவங்களுடைய அப்பா வந்து எல்லாத்துலேயும் தலையிடுறாங்க, அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது. ஒரு அமைச்சர் அவர் வந்து முக்கியமாக இந்த குவாரி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது, அவர் வந்து அவங்க அப்பா வந்து நேரடியாக சந்தித்து பேசுகிறாங்க, அவரை வந்து நெருங்கினவங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் புகார் வந்தது. இன்னொரு பெண் அமைச்சர் அவங்க அப்பாவே வந்து சில விஷயங்களை வந்து டீல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு சர்ச்சையானுச்சு கொங்கு மண்டலத்தில். இன்னொரு கூட்டணி கட்சி அமைச்சர் அவர் வந்து நிறைய சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு, ஒவ்வொரு விஷயங்களையும் சர்ச்சையிலே சிக்கிட்டு வந்தார். நம்ம தேவையில் தான் இந்த ஆட்சியே நடக்குது அப்படின்லாம் அவர் பேசுகிறதா சொன்னாங்க. அந்த அமைச்சருடைய மனைவி அவங்களே வந்து சில விஷயங்களை டீல் பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, கான்ட்ராக்டு டெண்டர் சம்மந்தமாக பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்துச்சு. ஒரு அமைச்சர் அவர் வந்து சிஎம் விஜயோடைய நெருங்கிய நண்பர், அப்படி இருந்தும் அவர் மேலே ஒரு புகார், தனியாக வீடு பிடிச்சி ஒரு நபர் வந்து அவர் பேரை சொல்லி பணம் வசூல் பண்ணுறாரு அப்படின்னு. இந்த மாதிரி அடுத்தடுத்து அமைச்சர்கள் மேலே சர்ச்சை வரும்போது அப்போ அந்த நிர்வாகத்தின் மேலே வந்து கேள்விக்குறி வரும். ஒரு சிஎம் விஜய் வந்து என்ன செய்கிறாரு, ஊழலை ஒழிக்கிறோம், லஞ்சத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அமைச்சர்கள் மேலே இவ்வளோ புகார் வரும்போது, ஏன்னா இதுக்கு முன்னால் இதெல்லாம் நடக்கலையா, நடந்துச்சா அப்படிங்கிறது வேற. ஏன்னா திமுக அதிமுக வந்து ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு. திமுகனா இப்படி செய்வாங்க, அதிமுகனா இப்படி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பொதுமக்களில் இருந்துச்சு. ஆனால் டிவிக்கு வந்து என்ன சொன்னாங்க, எல்லாத்துக்கும் மாற்றுனாங்க, தூய சக்தி, ஊழலை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. விஜய் அவர்களும் கடைசி வரைக்கும் அதை வந்து பேசிக்கிட்டே இருந்தார். சமீபத்தில் நடந்த கரூர் கூட்டத்தில் கூட யாராவது லஞ்சம் வாங்கினா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், ஏன்ட்ட சொல்லுங்கள், அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான் அப்படி சொல்லி விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற தைரியத்தில் நீங்கள் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக பேசினார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் கேட்டாலும் 9498180936, அதாவது 9498180936 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் போட்டு விடுங்க. ஆதாரம் இருந்துச்சுன்னா எவிடன்ஸ் ஃபோட்டோ போட்டு விடுங்க. யார் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்க மேலே உடனடி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் நம்பரையும் போட்டு விட்டுருக்குறாங்க. அப்போ கவர்மெண்ட்டே இப்படி சொல்லும்போது, ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறைக்குன்னு புகார் எண்ணெல்லாம் எல்லா ஆஃபீஸ்லேயுமே இருக்கும். தலைவர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா லஞ்சம் தொடர்பாக புகார் கொடுக்க வேண்டிய எண் அப்படின்னு இருக்கும். ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச புகார் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். அந்த போர்டுக்கு கீழே தான் அதிகாரிகள் உட்காந்துட்டு லஞ்சம்லாம் வாங்குவாங்க. அல்லது நீங்கள் இங்கே கொடுத்துருங்க, இந்த மெடிக்கலில் கொடுத்துருங்க, இந்த பெட்ரோல் பல்கில் கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கல, வெளியில் இன்னொரு இடத்துல போய் லஞ்சம் கொடுக்க சொல்லுவாங்க, கொடுத்து அங்கேருந்து பணத்தை வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தைரியமாக, ஏற்கனவே உள்ள விஷயங்கள் தான். லஞ்ச ஒழிப்புத்துறைக்குன்னு புகார் எண் இருந்துச்சு, ஆனால் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக மக்கள் புகார் சொல்லுவாங்க. இந்த புகார்களில் எவ்வளோ பேர் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இதிலே வந்து குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் இருக்காங்க.
இந்த அதிகாரிகளில் யார் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போது அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு சில இடங்களில் ஆய்வு பண்ணி ஒரு சிலரை வந்து வேலையை விட்டு நீக்கினார், சஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்லாம் சொன்னார். அவங்க யாருன்னு பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் லேபரர்ஸ். அவங்க வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்கிறவங்க. நீங்கள் ஒப்பந்தத்திலேருந்து அவங்கள நீக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க இன்னொரு கம்பெனியில் சேர்ந்து இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போது இந்த குரூப் ஏ அதிகாரிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இவங்கெல்லாம் ஊழல் லஞ்சத்தில் இருப்பாங்க. அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எஸ்பி வேலுமணி அவங்க கேஸில் வந்து ஒரு 2-3 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, அதனால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னு சொல்லி அந்த கேஸையே வந்து பெண்டிங்கில் போட்டு இன்றைக்கு வரைக்கும் அது பெருசாக விசாரணைக்கே வரல. அப்படி இருக்கும்போது கீழ்மட்ட அதிகாரிகள், அந்த டி அதிகாரிகள், சி செக்ஷன் அதிகாரிகள், அந்த மாதிரி உள்ள அதிகாரிகள் அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்குமா இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு. ஏன்னா கனிம வளத்துறை இயக்குனர் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தோன்னா கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரையுமே அது வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். அப்போது என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்க போகுது அப்படின்னு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லஞ்சம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்காது, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்குறது. இப்போ ஹைவேஸ்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே கம்பெனி அல்லது 2 கம்பெனி 3 கம்பெனி அப்படி வச்சுட்டு அவங்களுக்கு கூட டீல் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா கட்சி கூட்டம் நடத்தணும், மாநாடு நடத்தணும், கட்சி நிகழ்ச்சிகள் நடத்தணும், நலத்திட்டங்கள் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபண்டு. இப்போ பிஜேபி இது ஒரு மாடல்லாம் எடுத்திருப்பாங்க. என்னென்னா தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல ரைட் நடக்கும், அதே கம்பெனி தேர்தல் பத்திரத்துக்கு அதிகமாக பணம் கொடுத்துருப்பாங்க. அவங்க கட்சி கூட்டத்துக்கு வந்து ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ எண்மண் எண் மக்கள் யாத்திரை அண்ணாமலை போனார், போகும்போது பார்த்தோன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நிர்வாகி வந்து அந்த கூட்டத்தை நடத்தணும். அது பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மேடை போடுறது, மைக் செட் கட்டுறது, மக்களை வேனில் கூட்டிகிட்டு வர்றது, எல்லாத்துக்குமே அங்கே உள்ள பொறுப்பாளர்கள் வந்து அதை வந்து செய்வாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அதே போல் இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு உங்களுக்கு சீட்டு, நீங்கள் வந்து கவுன்சிலர் சீட்டு, பஞ்சாயத்து தலைவர் சீட்டு, அந்த மாதிரி சொல்லி சிலருக்கு வாக்குறுதி கொடுத்து அவங்க நலத்திட்டம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுவுமே வந்து லஞ்சம் ஊழல் அதில் வருமா இல்லை என்ன வகையில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு ஒன்றியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, விளையாட்டு போட்டி நடக்குது அல்லது நலத்திட்டம் நடக்குது, அந்த மாதிரியான நடக்கும்போது அது ஒருத்தரோ 2 பேரோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கட்சியிலேருந்து மேலிடத்துலேருந்து உங்களுக்கு தான் இந்த கவுன்சிலர் சீட்டு, இந்த வார்டு சீட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அதுக்கான செலவு செய்கிறாங்க. அப்போ இது என்ன வகையில் வரும்? அவங்க அந்த பணத்தை எங்கேருந்து எடுத்தாங்க? உழைச்சி சம்பாதிச்சாங்களா இல்லை வேறு எங்கேயும் நன்கொடை வாங்கினாங்களா? இது எல்லாமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுக்கு முன்னால் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு, ஊழலை எதிர்க்கிறதுக்கு நிறைய சட்டங்களும் இருக்குது. தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அதில் நீங்கள் எந்த ஆஃபீஸ்லனாலும் அந்த பெட்டிஷன் போட்டு மனு எழுதி என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். அந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் ஏற்கனவே இருந்த ஆட்சிகளில் சரியான தகவல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. திமுக அதிமுக ஆட்சியில் அப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. டிவிகே ஆட்சிலையும் இப்போது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் முழுமையான தகவல் வந்து அதிகாரிகள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்குது. ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் முழுமையான தகவல் வந்து மக்களுக்கு போய் கிடைக்கணும். அப்போ அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத சிஎம் நேரடி கண்காணிப்பில் வந்து வச்சு அதை கண்காணிக்கணும். அப்போ தான் சாதாரண மக்களும் நம்ம ஊரில் என்ன நடந்திருக்குது, நம்ம ஊரில் உள்ள ஆஃபீஸில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட முடியும். அது சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு ரோடு போட்டிருப்பாங்க, இந்த எத்தனை லட்ச ரூபா கான்ட்ராக்ட், எஸ்டிமேட் எவ்வளவு, செலவு பண்ணது எவ்வளவு, யார் கான்ட்ராக்டர், எப்போ ரோடு போட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்பாங்க. கேட்கும்போது அதை சரியான பதில் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். இப்போ நிறைய திட்டங்களில் பார்த்துருக்குறோம், இந்த திட்டம் இத்தனை லட்சம் செலவில் செய்யப்பட்டது அப்படின்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. என்ன இந்த வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு இத்தனை லட்சம் ஆச்சா, இந்த பஸ் ஸ்டாப் கட்டுறதுக்கு இத்தனை லட்சம் ஆச்சா அப்படின்னு மக்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த திட்டத்தை யார் செஞ்சது அப்படிங்கிறது ஒப்பந்ததாரர்னு பேர் போட்டு ஒரு சில இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு சில இடத்துல வெறும் திட்டத்து பேரும் யார் தொடங்கி வச்சா அப்படிங்கிற பேர் போட்டிருக்கும். இப்போ இந்த மாதிரியான வெளிப்படைத்தன்மைகளை வந்து அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் வைகோ வந்து முதல்ல மதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய கட்சி நிர்வாகிகளுடைய சொத்து பட்டியலெல்லாம் வெளிப்படையாக வெளியிட்டார். இன்றைக்கி இல்லை அப்படின்னா கூட அன்றைக்கி அந்த 1993-94 அந்த டைமில் வந்து வைகோ கட்சி தொடங்கும்போது கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருடைய சொத்து மதிப்பையும் வெளிப்படையாக அறிவித்தார். ஏன்னா நாங்கள் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் தொடர்ந்து அவர் மாறி மாறி கூட்டணி போனார். அதுக்கப்புறம் சொத்து கணக்கை யாருமே காட்டலை. எம்ஜிஆரும் வந்து திமுகவில் இருந்துட்டு சொத்து கணக்கை எல்லாரும் வெளிப்படையாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் திமுக விட்டே வெளியில் வந்தார்.
வெளியில் வந்த எம்ஜிஆர், ஆனால் அவங்க கட்சியிலேருந்து அதிமுக தொடங்கினார். அதிமுகவிலேருந்து யாருமே சொத்து கணக்கெல்லாம் பெருசாக வெளியிடலை. ஆனால் தேர்தல் மனு தாக்கல் இருக்குதுல்ல, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது எல்லாருமே சொத்து கணக்கை காட்டுவாங்க. சொத்து கணக்கை காட்டினா தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். பிரமாண பத்திரம் அந்த வாக்குமூலத்திலே இருக்கும். அப்போ இவர் ஸ்டாலின் கூட 10,000 ரூபா தான் 11,000 ரூபா தான் கையிருப்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா அந்த மேலோட்டமாக மேப்புள்ள மேயிறது அப்படிங்கிறது, கையிருப்பு எவ்வளவு, சொத்து அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு, அவர் பேரில் எவ்வளோ இருக்குது, அவங்க மனைவி பேரில் என்ன இருக்குது, அவங்க பையன் பேரில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வாக்குமூலத்தில் இருக்கும். இது வந்து அதெல்லாம் போய் உள்ளே போய் பார்க்குறது இல்லை. மேலோட்டமாக கையிருப்பு அப்படிங்கிற வச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி மீம்ஸ் போட்டு அவங்க அந்த சுயமாக ஒரு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்போது ஒரு விஷயத்தை வந்து மக்களும் அதில் என்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கணும். அந்த வாக்குமூலத்தில் என்ன இருந்துச்சு, பிரமாண பத்திரத்தில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து விமர்சனம் பண்ணலாம். இத்தனை கோடி நகை இருக்குது, இத்தனை கோடி இடம் லேண்ட் இருக்குது, இந்தந்த ஊர்லலாம் லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ சொத்து கணக்கு அப்படிங்கிறது அப்படி ஒரு சர்ச்சை. இது மட்டும் இல்லாமல் ஊழலுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விசாரணை கமிஷன் ஆணையங்கள்லாம் அமைச்சாங்க. எம்எல்ஏ எம்பிக்கள் மேலே உள்ள கேஸை விசாரிக்கிறதுக்கே தனியாக நீதிமன்றம் இருக்குது, தனி நீதிபதிகள் அதை வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் எம்ஜிஆர் ஊழல் பண்ணார் அப்படின்னு சொல்லி ரே கமிஷன் அப்படிலாம் அமைச்சு விசாரணை பண்ணாங்க, மத்திய அரசை விசாரணை பண்ணாங்க. கலைஞர் கருணாநிதி அவங்க ஊழல் பண்ணதுக்கு வந்து சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு சொல்லி மத்திய அரசே கமிஷன்லாம் அமைச்சு விசாரணை எல்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த ரே கமிஷன் என்னாச்சு, சர்க்காரியா கமிஷன் என்னாச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது விசாரணை ஆணையம் அமைச்சாங்க. அடுத்த கூட்டணி அமைஞ்சது, அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைஞ்சது, திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைஞ்சது, அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ அதே போல் தான் பிஜேபி ஆட்சியிலே விசாரணை நடக்கும், இடி ரெய்டு நடக்கும், வருமான வரித்துறை ரெய்டு நடக்கும், எல்லாமே ரெய்டு நடக்கும், ஐடி ரெய்டு, இடி ரெய்டு எல்லாமே நடக்கும், சிபிஐ விசாரணைலாம் நடக்கும். ஆனால் அதனுடைய முடிவு என்ன, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை பேருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்க சொத்தாக மாற்றப்பட்டது, மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை. இத்தனை வருஷம் 2014 பிஜேபி ஆட்சி இருக்குது. தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட வந்து ஊழல் கேஸில் தண்டிக்கப்பட்டதாக நமக்கு வந்து தெரியல மத்திய அரசுடைய விசாரணை அமைப்பில். அப்படி பார்த்தோன்னா செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஊழல் வழக்கில் தண்டனையாகி அவங்க பதவியை விட்டு விலகினாங்க. அவங்களுடைய 100 கோடி அவங்க வந்து அபராதம் விதிக்கப்பட்டது, சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்பட்டது. அப்போ இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். மக்கள் வந்து தினம் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹோட்டல் கடையில் சாப்பிட்டு கூட 5 ரூபா 10 ரூபா டிப்ஸ் கொடுக்குறாங்களா, அதுவே லஞ்சம் தான். அதே மாதிரி பார்க்கிங்கில் வண்டி நிற்கிறதுக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க, அதுவே லஞ்சம் தான். அப்போது இந்த மாதிரி நிறைய லஞ்சம் இருக்குது. இந்த லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை வந்து டிவிக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. மக்களும் 4 நாள் ஆகும் இந்த விஷயம் நடக்குதுக்கு அப்படின்னா போய் இது 2 நாளில் முடிச்சு கொடுக்க முடியுமா, எவ்வளோ சொன்னாலும் பரவாயில்ல, அந்த எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க வந்து அடுத்த இடத்துக்கு போவாங்க. அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சார் இந்த திட்டத்தை இப்படி போட்டு இப்படி செஞ்சால் இதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க. சில கட்சிகள் இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டோன்னா லஞ்சம் வாங்க மாட்டாங்க, நேரடியாக வந்து லஞ்சம் வாங்கலை, லஞ்சம் இல்லாமல் டெண்டர் விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து இவங்களுக்கு செலவு பண்ணும். ஐடி விங் செலவு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு கொடுக்கறது, ஆஃபீஸ் பில்டிங், கட்சி ஆஃபீஸ் கட்டுறதுக்கு பில்டிங் கட்டி கொடுக்கறது, கட்சிக்கு கார் கொடுக்கறது, தேர்தல் பத்திரம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் செய்யும். அவங்க வந்து ஏற்கனவே அரசாங்கத்திலேருந்து சில டெண்டர்களை எடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து நேரடி லஞ்சம் கிடையாது, அது ஒரு மறைமுகமான லஞ்சம். அப்போது எப்படியான லஞ்சம் ஊழல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டிவிகே அரசுக்கு தெரியும். அதனால தான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். எந்த அமைச்சராக இருந்தாலும் நாளைக்கு வருத்தப்படக்கூடாது, நடவடிக்கை கடுமையாக இருக்கும். 3 மாதத்தில் எல்லாருக்குமே வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்கும். அமைச்சர்களுடைய செயல்பாடு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத 3 மாதத்தில் ரிவ்யூ பண்ணுவோம். அந்த ரிவ்யூ பண்ணிவிட்டு எந்தெந்த அமைச்சர்கள் மேலே புகார் இருக்குதோ அவங்கள வந்து உடனே தூக்கி அடிக்கப்படுவாங்க அப்படின்லாம் வந்து விஜய் கடுமையாக எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. அப்போது இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டிவிகேயில் உள்ள அமைச்சர்கள் இருந்து அந்த விஜய் மேலே வச்சுருக்க மக்கள் நம்பிக்கையை அவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அமைச்சர்கள் என்ன செய்ய போகிறாங்க, இந்த டிவிகே ஆட்சி எப்படி நடக்க போகுது, மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் டிவிகே நிர்வாகிகள் எப்படி செயல்பட போகிறாங்க, விஜய் சொன்ன அந்த தூய சக்தி அப்படிங்கிறத இவங்கெல்லாம் காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்போட நம்ம லோக்கல் மீடியா மட்டும் இல்லாமல்
நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு வெள்ளை பேப்பர், சின்ன புள்ளி வச்சாலும் அந்த கரும்புள்ளி வந்து பெருசாக தெரியும். அப்படி சொல்லி தான் டிவி காட்சி வந்திருக்கு, தூய சக்தி அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறாங்க. அப்போது அங்கே சின்ன சின்ன தவறுகள் நடந்தாலும் அது பெருசாக மாறும். ஏன்னா அவ்வளவு எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரு. பட்ஜெட்டில் என்ன அறிவிக்க போகிறாங்க? ஏற்கனவே விஜய் அவர்கள் சொன்னார் 30% பார்ட்டி ஃபண்ட் அப்படின்லாம் சொன்னாங்க. பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, அதனால் 100 கோடிக்கு உள்ள திட்டத்தை 130 கோடின்னு போட்டு எஸ்டிமேட் போட்டு அந்த 30 கோடியை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது இந்த பட்ஜெட்டுங்கிறது அந்த பழைய மாதிரியான திட்டங்களுக்கு போடப்பட்ட மாதிரி அமௌண்ட் போடுவாங்களா, இல்லை அதை விட கம்மி பண்ணி வரும்போது மக்களுக்கு கூடுதலாக நிறைய திட்டங்கள் கொண்டு வர முடியும். அப்போ இந்த பட்ஜெட்டு அப்படிங்கிறது இந்த டிவி காட்சியினுடைய ஒரு அளவீடாக இருக்கும். லஞ்சம் ஊழல் இல்லாத, பார்ட்டி ஃபண்ட் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இந்த பட்ஜெட் மூலமாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.